வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டாயிரத்தி 29 அன்ருகுமார திசாநாயக்க ஜனாதிபதி. சாலி சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுவதாக ஐநாவிற்கு அறிக்கை. வடக்குக்கு அதிகாரங்களை வழங்குவது தேச துரோகம். அனுரவுக்கு அறிவுரை. விடுதலை புலிகள் தலைவருடைய இடத்தை காட்டிக் கொடுத்து சுரேஷ் சாலே. ஒரு அறைக்குள் இருந்து சிசிடிவி கேமராக்கள். ஈரானை தாக்க வேண்டாம். நெதன்யாகுவிற்கு ட்ரம்பின் அவசர செய்தி. இஸ்ரேல் ஈரான் தொடர் பதற்றம். தெஹ்ரான் விமான நிலையம் தற்காலிகமாக இடைநிறுத்தம். இனி விரிவான செய்திகள். இலங்கையை ஈட்டியறிதல் வீரர் ரோமேஷ் தரங்க வீசும் ஈட்டியைப் போல மிகவும் துல்லியமாகவும் இலக்கு மாறாமலும் 2029 ஆண்டிலும் மீண்டும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக அனுகுமார திசாநாயக்க மீண்டும் பதவியேற்பார் என அமைச்சரான வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். இது மக்களின் நம்பிக்கையை வென்ற பலமான மக்களாணியை பெற்ற அரசாங்கம் என வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் வீழ்ச்சியடையும் என சிலர் தரப்பினர் எதிர்பார்த்து காத்திருப்பதாக குறிப்பிட்டார். உலகளாவிய நெருக்கடிகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடாளுமன்ற போர் சூழல் காரணமாக எரிசக்தி விநியோகத்தில் சவால்களையும் கப்பல் போக்குவரத்து கட்டண உயர்வுகளையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். எனினும் அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை வெற்றிகரமாக நிர்வகித்து வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பை $7 பில்லியன் பேணுவதே அரசாங்கத்தின் இலக்காகும் எனவும் உலக வங்கி மூலமாக தற்போது நிதி கிடைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் டாலரின் மதிப்பு அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அதனை முன்கூட்டியே வாங்குவதற்கு ஏற்பட்டுள்ள கேள்வி மற்றும் தேவைகளை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் ஒரு தற்காலிக நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். அதன்படி தனிநபர் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது விதிக்கப்படும் தீர்வை வரியை 3 மாத காலத்திற்கு உயர்த்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். டாலரின் மதிப்பு $350 தாண்டிவிடும் என்று சில வங்கிகளும் தனிநபர்களும் வதந்திகளை பரப்பி வந்த போதிலும் தற்போது டாலரினுடைய மதிப்பு 340 தொடக்கம் $345 என்ற அளவில் ஸ்திரமாக உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். டாலர் மதிப்பு உயர்வதால் அரசாங்கங்கள் வீழ்ந்து விடாது. அரசாங்கம் தேவையான தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து பொருளாதாரத்தை வலுப்படுத்தி வருகிறது என அவர் தெரிவித்தார். மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று கனவு காணும் ஏனைய அரசியல்வாதிகள் முதலில் அத்தகைய கனவுகளை காண்பதற்கு முன்பதாக தங்களுக்குள் ஒன்றிணைந்து இருக்க பழக வேண்டும் என தெரிவித்தார். மேலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது மற்றும் வெளிநாட்டு பண பரிமாற்றங்களை அதிகரிப்பதன் ஊடாக நாட்டிற்குள் வரும் டாலரின் அளவை மேலும் உயர்த்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டார். தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுவதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பிற்கு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பிவிதிருக்கல உரிமையவின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயன் கம்மன்பில இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். சாலி சிறைச்சாலைக்குள் நடத்தப்படும் கொடூரமான மற்றும் மனிதாபிமானமற்ற சித்திரவதைகள் குறித்து விவகாரம் சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகளுக்கு எதிரான விசேட தூதுவரிடம் சமர்ப்பிப்பதற்கான விசேட அறிக்கை ஒன்றும் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ள ஐநா விசேட தூதுவரிடம் இந்த சித்திரவதை அறிக்கை நேரடியாக கையளிக்கப்பட உள்ளதாக கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். சுரேஷ் சாலேவிற்கு சிறைக்குள் விடுக்கப்படும் சித்திரவதைகள் மற்றும் அத்துமீறல்கள் அனைத்தும் ஆதாரமற்றவை அல்ல என அவர் தெரிவித்தார். கோட்டை நீதவானிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 25 பக்கங்களை கொண்ட சட்ட மருத்துவ அறிக்கை மற்றும் சாலேவின் குடும்ப உறுப்பினர்கள் வழங்கியதாக மிக துல்லியமான தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த ஐநா அறிக்கை வடிவமைக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். சுரேஷ் சாலேவிற்கு விசேடமாக எந்தவொரு தொந்தரவும் செய்யப்படவில்லை எனவும் ஏனைய கைதிகளை போன்றுதான் அவரும் நடத்தப்படுகின்றார் எனவும் போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள விளக்க அறிக்கையை கம்மன்பில கடுமையாக சாடியுள்ளார். தம் மீதான போலீசாரின் குற்றச்சாட்டுகளை மறுத்த அவர் சாலி சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுவதாக தான் வெளியிட்ட தகவல்கள் பொய்யானவை என்றால் தனக்கு எதிராக உடனடியாக வழக்கு தொடருமாறு போலீசாருக்கு பகிரங்க சவால் விடுப்பதாக உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார்.
சுரேசாலைவுக்கு சிறைக்குள் நடக்கும் அந்த அநீதிகள் குறித்து ஏற்கனவே மேன்முறையீட்டு நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றம் மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகியவற்றுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக ஐநா சபைக்கு இந்த அறிக்கை அனுப்பப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண சபைக்கு போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கும் தேச துரோக நடவடிக்கையை ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க முன்னெடுக்க மாட்டார் என தான் நம்புவதாக முன்னாள் அமைச்சரான சரத் வீரசேகர தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் மேலும் தெரிவித்ததாவது: மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் பிரச்சினை இல்லை. ஆனால் தேர்தலை நடத்தி வடக்கு மாகாண சபைக்கு போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்கினால்தான் பிரச்சினை ஏற்படும். இலங்கையில் இதுவரை ஆட்சி புரிந்த எந்தவொரு ஜனாதிபதியும் இந்த வேலையை செய்யவில்லை. தற்போதைய ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவும் அதே அணுகுமுறையை பின்பற்றுவார் என நம்புகின்றோம். சில வேளை போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்கினால் இந்த நாடு பெடரல் ராஜ்யமாகும். அவ்வாறு நடந்தால் இதுவரை காலமும் பாதுகாத்து வந்த ஒற்றையாட்சி முறை இல்லாமல் போகும். இது தேச துரோக நடவடிக்கையாகவே அமையும். இவ்வாறானதொரு செயலை ஜனாதிபதி செய்வார் என நான் நம்பவில்லை என குறிப்பிட்டார். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருந்த இடத்தை சரியாக அறிந்து கூறியவர் சுரேசாலே. அவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் பிரத்யேக செயலாளரான சுகேஸ்வர பண்டார தெரிவித்திருக்கின்றார். சுரேசாலிவின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துள்ளது. தனது உயிருக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராகவே அவர் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருந்தார். அடிப்படை வசதிகள் கூட அவருக்கு செய்து கொடுக்கப்படவில்லை. அவரை பார்ப்பதற்கு சென்றால் அங்கு 20 முதல் 25 வரையான பாதுகாப்பு அதிகாரிகள் சூழ்ந்து நிற்கின்றனர். அவர் அடைக்கப்பட்டுள்ள சிறிய அருகில் 7 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் கடுமையான மன அழுத்தத்திற்கு அவர் உள்ளாக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழுவிலாவது சர்வதேச விசாரணைகளிலாவது சுரேசாலிவின் பெயர் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அவ்வாறு இருக்கையில் இந்த அரசாங்கம் அவரை அரசியல் பழிவாங்கலுக்காகவே கைது செய்து வைத்துள்ளது. அரசாங்கம் தம்முடைய தோல்விகளை மூடி மறைக்கவே சுரேசாலிவின் உயிரை பலி கொடுக்க முயற்சிக்கிறது. சுரேசாலிவிற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்நாட்டின் மீது அன்பு கொண்டு தேசப்பற்றுள்ள சக்திகள் நிச்சயமாக வேதிக்கு இறங்குவார்கள். அவ்வாறு நடந்தால் அரசாங்க தலைவர்கள் ஒளிந்து கொள்ள இடமில்லாமல் போகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தயவு செய்து சுரேசாலிவை மனிதாபிமானத்துடன் நடத்துங்கள். அவருக்கு பொருத்தமான சிறை அறையை வழங்குங்கள். ஆரோக்கியமான உணவை வழங்குங்கள். மருந்து பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்குங்கள். குடும்பத்தினருடன் பேச சந்தர்ப்பம் வழங்குங்கள். இவ்வாறான மனிதாபிமானமற்ற செயல்களை ஏன் செய்கின்றீர்கள்? இந்த நாட்டை பாதுகாத்த ராணுவ வீரராக வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருந்த இடத்தை கண்டறிந்து சொன்னவர், KP மற்றும் நெடுமாறன் ஆகியோரை பிடிக்க துல்லியமான தகவல்களை வழங்கியவர். அவரை இவ்வாறு நடத்த வேண்டாம் என கூறுகின்றோம். சாலைவிற்கு ஏற்படும் எந்தவொரு பாதிப்பும் அனுகுமார திசாநாயக்க, ஹர்னி அமரசூரிய மற்றும் டெல்வின் சில்வா தலைமையிலான அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தத்திற்கு உடன்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் மீதான ஈரானின் நேற்றைய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக சென்று கொண்டிருந்தன. நாங்கள் உடன்பாடு ஒன்றுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தோம். வரும் வாரத்தில் திங்கள், செவ்வாய் அல்லது புதன்கிழமைக்குள் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என நம்பியிருந்தோம். ஆனால் இப்போது என்ன நடக்கிறது எனவும் டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் உங்களிடம் இருந்து ஏவுகணைகளை கொண்டு நீங்கள் தாக்குதல் நடத்திவிட்டீர்கள், அது போதும். இதனை அடுத்து மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு ஒப்பந்தத்திற்குள் வாருங்கள் எனவும் அவர் ஈரானிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொடர்பு கொண்டு இஸ்ரேல் மீதான ஈரானின் இன்றைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்றும் பதிலுக்கு ஈரானை தாக்க வேண்டாம் என்றும் கூறப்போவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் லெபனானின் பெய்ரூட்டின் மீதான இஸ்ரேலின் கடந்த வார தாக்குதலுடன் தான் உடன்படவில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அதிருப்தியை இதன்போது வெளிப்படுத்தினார். ஈரான் இஸ்ரேலுக்கு மேற்கொண்டு ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள விமான நிலையத்தின் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. தெஹ்ரானில் அமைந்துள்ள இமாம் ஹோமேனி சர்வதேச விமான நிலையம் நோக்கி வரும் அனைத்து விமானங்களும் மறு அறிவிப்பு வரும் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த இமாம் ஹோமேனி சர்வதேச விமான நிலையம் கடந்த ஏப்ரல் மாதம் மக்களுடைய பாவனைக்கு விடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.